இந்தியாலேயே மீண்டும் மீண்டும் பிஜேபியை உரசி பார்க்கும் ஒரே கட்சியா திமுக தான் இருக்கு. ஒரு மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி கொண்ட ஒரு மாநில அரசா திமுக தான் இருக்கு. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு முதல்வர் அறிக்கை வெளியிடுறாங்க. அதான் சொல்றேன். இந்த விஷயத்துல யாருமே இதை பத்தி பேசல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடியோடைய வேலை திமுக மட்டும்தான். அது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நோக்கம் தான். அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏற்கனவே 1000 கோடின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு ஆதாரம் தேடணும். நீங்க வேற ஒரு வழி இல்லை. எந்த அடிப்படையில் நீங்க 1000 கோடின்னு சொன்னீங்கன்னு நம்ம கேட்குறோம். என்னென்ன எஃப்ஐஆர்னு கேட்குறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு இடி இன்னைக்கு ஒரு ஆதாரம்ங்கிற பேர்ல புதுசா ரைடு நடத்துன மாதிரி காட்டிக்குது. ஏன்னா திருப்பி நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இடியை எடுத்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. இதுதான் ஒரு முதல் காரணம். அது மட்டும்தான். என்ன இது திமுக அரசுக்கும் தெரியும், முதல்வருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. இடிங்கிறது ஒரு ட்ரிப் வந்தப்போ ஒரு பரவாயில்லைங்க, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன மரியாதை? அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக விஷயம்தான்.